ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன் அபாய்ஸ் சேனல். நம்ம சேனலில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயமும் சமீப காலத்தில் நிறைய சுவாரஸ்யமாக பேசப்படுற ஒரு விஷயம்தான். அதுதான் அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் அதோட வைரஸை கொல்லக்கூடிய தன்மை அப்படின்றது. கரோனா வைரஸ் நம்ம உலகத்தில் வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. நம்ம தினசரி வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு. முகக்கவசம் அணியறதா இருக்கட்டும், கைகளை கழுவுவதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில புதுசா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில இந்த வைரஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க ஒரு புது யுக்தி தான் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்புறம் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை பேஸ் பண்ண ஒரு சில கேஜெட்ஸ். இந்த கேஜெட்ஸ் வந்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வச்சு கரோனா வைரஸ் போன்ற வைரஸுகளை கொல்ல முடியும் அப்படின்றது தான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மற்றும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தினசரி யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸில் வைரஸஸ் இருந்ததுன்னா அந்த சர்ஃபேஸ் வைரஸஸை கொல்றதுக்காக இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கேஜெட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மாதிரி அல்ட்ரா வயலட் ரேஸ் நிஜமாவே வைரஸை கொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உடையதா, இந்த மாதிரி கேஜெட்ஸை நம்பி வாங்கலாமா, இது சேஃப் டு யூஸா அப்படின்ற ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அல்ட்ரா வயலட் லைட், அதாவது யூவி லைட்ஸ், கரோனா வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை கொல்லக்கூடியதா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூவி லைட்ஸை பற்றி நமக்கு ஒரு சின்ன புரிதல் தேவைப்படுது. அதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம். பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் வேவ் லென்த், இந்த யூவி லைட்ஸை 3 கேட்டகரிஸாக வரமுறைப்படுத்தியிருக்காங்க: யூவிஏ, யூவிபி அண்ட் யூவிசி. யூவிஏ அப்படின்ற டைப் தான் வந்து இதில் இருக்கிறதுலையே வந்து லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இது சூரிய ஒளியில் ஒரு நேச்சுரல் பார்ட்டாகவே இருக்குது. இது நம்ம பூமிக்கும் வந்தடையுது. நம்மளும் தினசரி வாழ்க்கையில் இந்த யூவிஏ டைப் ஆஃப் லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். இதோட எக்ஸ்போஷர் ஆனால் நமக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. ஸ்கின் ஏஜிங், ஸ்கின் டேமேஜ் போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இது ஒரு பெரிய தாக்கமாக நமக்கு இருக்கிறது கிடையாது. இதுக்கு அடுத்த டைப் தான் வந்து யூவிபி லைட். இதுவுமே வந்து ஒரு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் யூவி லைட் தான். இதோட எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து சன்பர்ன்ஸ், ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ஸ்கின் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது டைப் வந்து யூவிசி லைட். இந்த 3 டைப் அண்ட் கேட்டகரிஸ்லேயே வந்து அதிக எனர்ஜி கூடிய யூவி லைட் வந்து யூவிசி லைட் தான். இந்த யூவிசி லைட்டுமே வந்து சூரிய கதிர்கள்லேயே இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம டெய்லி இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி இருக்கிற ஓசோன் படலம் வந்து லக்கிலி இந்த யூவிசி டைப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால் இதோட எக்ஸ்போஷர் நமக்கு டே டு டே லைஃப்பில் கிடையவே கிடையாது. இருந்தாலும் ஹியூமன் மேட் சோர்சஸ் ஆஃப் யூவிசி லைட்டை நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். வேறு சில பயன்பாட்டுக்காக இந்த யூவிசி லைட் பல காலமாகவே நம்ம மனித பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த டைப் ஆஃப் லைட் தான் வந்து கரோனா வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த வைரஸ்களை கொல்லும் திறன் கொண்டது அப்படின்றத இப்போ அடுத்து பார்ப்போம். இந்த யூவி டைப் சி லைட் வந்து கரோனா வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை கொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொல்லும் திறனுடையது தான், கண்டிப்பாக கொல்லவும் செய்யுது. ஆனால் எல்லா யூவிசி லைட்டும் கொல்லுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ரைட் டோசேஜ் வேணும். கரெக்டான வேவ் லென்த்தில் அந்த எனர்ஜியோட இருக்கிற யூவி லைட்டை நம்ம இந்த மாதிரி சர்ஃபேஸஸில் அடிக்கும் போது அதில் இருக்கிற வைரஸஸ் வந்து கண்டிப்பாக சாகுது. இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஆராய்ச்சி நமக்கு தெரிவிக்குது. என்ன அந்த ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து யூவிசி டைப் சி லைட்டை வேவ் லென்த் ஆஃப் 254 நானோமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு வேவ் லென்த் கொண்ட யூவிசி டைப் லைட்டை நம்ம இந்த கரோனா வைரஸ் ஆர் வைரஸஸ் இன்ஃபெக்டட் சர்ஃபேஸ்க்கு மேலே அடிக்கும் போது அதில் இருக்கிற வைரஸஸ் கண்டிப்பாக இறக்குது, அதோட ரெப்ளிகேட்டிங் தன்மை இழக்குது அப்படின்றத வந்து H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மற்றும் சார்ஸ் வைரஸ்களை வச்சு எஃபெக்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரோனா வைரஸ் மேலேயும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இஸ் ப்ரூவன் டு கில் கரோனா வைரஸ் அண்ட் ரிலேட்டட் வைரஸஸ். யூவிசி டைப் லைட் ஆஃப் வேவ்லென்த் 254 நானோமீட்டர்ஸை நம்ம வந்து இந்த வைரஸ் மேலே அடிக்கும் போது இது இந்த வைரஸோட டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை டேமேஜ் பண்ணி இதோட
பெருகும் சக்தி, அதாவது ரெப்ளிகேட்டிங் கேப்பபிலிட்டியை வந்து டேமேஜ் பண்ணுறதுனால இந்த வைரஸ்களால் அதுக்கு மீறி பெருக முடியறதில்ல. இந்த வைரஸ்கள் இன்ஆக்டிவேட் ஆகிடுது, கடைசியில் இறந்தும் போயிடுது. அதனால் இந்த யூவிசி டைப் 254 லைட் வந்து ஒரு எஃபெக்டிவ் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக விளங்குது அப்படின்றத தான் பல ஆராய்ச்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த யூவி டைப் சி லைட் பேஸ் பண்ணி நிறைய கேஜெட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டாலும் இதை யூஸ் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதோட வேவ்லென்த் ஜாஸ்தி, எனர்ஜி ஜாஸ்தி, இது ஸ்கின் அண்ட் ஐஸ்க்கு டேமேஜ் உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்றதும். ரெண்டாவது விஷயமா அவங்க சொல்றது வந்து இந்த மாதிரி டிவைசஸ் ப்ராப்பர் குவாலிட்டி கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கிறதா, இதற்கான உரிய தர சான்றிதழ்கள் உள்ளனவா அப்படின்றத பார்த்த பிறகே இந்த மாதிரி கேஜெட்ஸை நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்ஸோட வேண்டுகோளாக இருக்கு. இந்த யூவி டைப் சி லைட்ஸை பற்றி ரிசர்ச் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நமக்கு போக போக தான் இதோட பெட்டர் அண்ட் சேஃப் கேஜெட்ஸ் வரும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நம்ம நம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ஈஸியாக கிடைக்க வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யோர் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம்.